குட்டி எல்லாம் போட்டு முடிக்கவே சண்டே மார்னிங் 4 o'clock ஆயிடுச்சு. சண்டே மார்னிங் 11 o'clock வரைக்கும் அப்சர்வேஷன் பண்ணிட்டே இருந்து ஜெலாட்டோக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். எல்லா அவருக்கு அவளாவே பண்ணிட்டா. நல்லா உடம்புல அவளுக்கு காஞ்சிருச்சு. சரி இந்த ஸ்மெல்லோட இருக்க வேணாம்னு சொல்லி வெட்டிஷு வாங்கி வைப் பண்ணிட்டேன். தென் வீடு ஃபுல்லா தொடச்சு விட்டுலாம். குட்டிங்க இருக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் சொல்லி லைசால் வாங்கி வீடு மாப் போட்டாச்சு. குட்டிங்களை தொடறனால அடிக்கடி கை கழுவ வேண்டியதா இருக்கு. இவளை கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பாடும் போட்டேன். ஃப்ரைடே நைட்டு தூங்கினது தான். கிடையாது தூக்கமே இல்லை. அதான் அவளோட எல்லாருக்கு ஏற்கனவே 10 ஒட்டு போட்டு வச்சிருந்தேன் இந்த கண்ணாடிக்கு. இன்னைக்கு முழுசும் போயிருச்சு. உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாம கரெக்டான ஃபுட் இல்லாம என்ன சாப்பிட்டாலும் ஃபேஸ் க்ளோ ஆகாது. இன்னைக்கு ஒரு பவர் ஹவுஸான நியூட்ரிஷனல் ட்ரிங்க் ஆம்லா கருவேப்பிலை இஞ்சி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு மோர்ல கலந்து குடிங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. டேட்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு. இஃப்தாருக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிளான். சிக்கன் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் பெட்ஷீட் மாத்திர வேலை இருந்துச்சு. ஹேசல் குட்டி போட்டா எப்படி மேல எடுத்துட்டு வருவா. அழுக்கா இருக்க பெட்ஷீட் வேணும்னு மாத்திட்டேன். தென் வழக்கம் போல கழுவுற பெருக்கிற எல்லா வேலையும் இருந்து தென் அதை முடிச்சுட்டு குட்டிங்க மேல எறும்பு முக்கியமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. இஃப்தாருக்கு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஷ். சிக்கன் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு வேக வச்சிருக்க ப்ரோக்கோலி சின்ன சின்னதா கட் பண்ணி 2 எக் உடைச்சு மேல போட்டு சிக்கன் ஸ்மாஷ் பண்ணும்போது எல்லா மசாலையும் போட்டு ஸ்மாஷ் பண்ணி டாப்பிங்ஸ்க்கு பெப்பர் அண்ட் சாம்பார் தூள் தான் போட்டு உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. ஒரு 100 டிஷர்ட் எந்த டிஷர்ட் துவச்சு ஃபர்ஸ்ட் இருக்கோ அதான் எடுத்து போடு. கீழ இருக்க டிஷர்ட் அப்படியே ரெஸ்ட் இன் பீஸ்ல இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் காஜா மோலா சச்சா ஆயிட்டாரு ஹேசலோட குட்டிங்களுக்கு. தென் ஷரீஃப்ல போய் டீ குடிச்சிட்டு வீட்ல கொஞ்சம் சாம்பிராணி வச்சுட்டு ஹேசல் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தென் வழக்கம் போல எங்க அம்மா கூட காசிப்ஸ். நைட்டு கொஞ்சம் மேகி கிரேவிங்ஸா இருக்கு. நான் சாப்பிடுறது ஃபுல் வீட் மேகி தான். ஹைட்ரேட்டா இருங்க. அவ்வளோதாங்க. நேற்று ஒரே பேட் ஸ்லீப் ரொட்டீனா இருக்கு. நல்லா தூங்கணும். அவ்வளோ டே சக்ஸஸ்ஃபுல்லாக அல்ஹம்துலில்லாஹ். பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம்.